Hi friends, welcome to Meena Samayal. Meena's quick Samayalல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடுற மாதிரி ஒரு சப்ஜி கேட்டகரி Surakkai Subji. சொரக்காய் வந்து நம்ம சவுத் இந்தியன் ஃபேமிலிஸ்ல ஒன்று பொரியலா சாப்பிட்ருப்போம், இல்லைன்னா கூட்டாட்டம் சாப்பிட்ருப்போங்க. ஆனால் இந்த சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி நார்த் இந்தியன் ஸ்டைலில் வந்து செஞ்சிருக்க மாட்டோம். ஒரே ப்ரெஷர் குக்கரில் ஒன் ஷாட்டில் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த சுவையான Surakkai Subji எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். Surakkai Subji செய்ய தேவையான பொருட்கள் 2 மீடியம் சைஸ் சொரக்காய் வந்து தோல் நீக்கி சின்ன பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் ஜஸ்ட் ரஃப்லி சாப்ட், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 3 சிகப்பு மிளகா, ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்து பட்டை ஒரு பீஸு, 2 ஏலக்காய் அண்ட் 2 பிரியாணி இலை, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி அண்ட் எண்ணெய். அவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ Surakkai Subji அதாவது சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம், அப்ராக்சிமேட்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு, ஏன்னா நம்ம டைரெக்டாக குக் பண்ணுறோம் இல்லையா, அதுக்காக. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா முதல்ல பிரியாணி இலை, பட்டை, அதுக்கப்புறமா ஏலக்காய், ஸ்பைசஸ் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம இந்த கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். அடுத்து இந்த ஸ்டேஜ்லேயே காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். காய் வேகும் போதே அந்த மிளகாய் சேர்க்கும் போது நல்ல கலர் கொடுக்கும். அடுத்து அனியன்ஸ் வந்து நல்ல டிரான்ஸ்பரண்ட் ஆயாச்சு. இப்போ பொடியாக நறுக்கின தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுபடட்டும். இப்போ தக்காளி வந்து நல்லா வறுபட்டாச்சு. அடுத்து இந்த ஊற வச்ச சுரக்காய் பீசஸை சேர்த்துக்கலாம். தண்ணியை நல்லா ட்ரெயின் அவுட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 வதக்குன உடனே தண்ணி வந்து விட ஆரம்பிச்சிடும். சுரக்காய் அப்படிங்கிறது வந்து வதங்க ஷ்ரிங்க் ஆகிடும். அதனால் காய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. பை த டைம் நம்ம சப்ஜி முடிகிறதுக்குள்ளே நம்மளுக்கு வேண்டிய குவான்டிட்டி கிடைக்கும். இப்போது இந்த சுரக்காய் வந்து நல்ல ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆயாச்சு. அடுத்தது இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுமே கூட கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அடுத்து சிகப்பு மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இப்போ நல்லா ஸ்டியர் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து தனியா பவுடர், அதுக்கப்புறமா ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி, அதிகமாக வேண்டாம், ஒரு 1/4 கிளாஸ் போதும். இப்போது நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வெயிட் வச்சதுக்கு அப்புறமா ஒரு 2 விசில் வரட்டும். இப்போ 2 விசில் வந்தாச்சு. நான் ஸ்டவ் அணைச்சிடுறேன். இப்போது ப்ரெஷர் வந்து அடங்கியாச்சு. பாருங்கள், நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக வந்தாச்சு. காய் வந்து நல்லா வெந்தாச்சு. ஆனால் தண்ணி கொஞ்சம் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த தண்ணி வந்து சில பேருக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் கிரேவி திக்காக இருந்தால் டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம திரும்பவும் இது வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். நம்ம சுரக்காய் வந்து பொரியலாக சாப்பிட்ருப்போம், இல்லை கூட்டில் சேர்த்துருப்போம், இல்லை சில பேர் வந்து சாம்பாரும் சேர்த்து செய்வாங்க. ஆனால் இந்த நார்த் இந்தியன் சப்ஜி அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, ரைஸ் கூடவும் பொருத்தமாக இருக்கும். முக்கியமாக வந்து தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது வந்து நம்மளோட விருப்பம் தான். சில பேருக்கு இந்த அளவுக்கு டைல்யூட் வெர்ஷனில் இருந்தால் தான் பிடிக்கும். ஆனால் சில பேருக்கு வந்து அந்த சுண்டை வதக்குனா தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நிறுத்திக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி தான் நான் எதிர்பார்த்த கன்சிஸ்டன்சி. இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள். அதாவது நம்ம வந்து பிளேட்டில் வந்து பரிமாறும்போது அது அப்படியே ஓடிடக்கூடாது, அப்படியே வந்து கரெக்டாக நின்னாதான் கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்து ஸ்டவ் கொஞ்சம் சிம்மர் பண்ணிவிட்டு இந்த கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். ஃபைனலி பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி. ஸோ அவ்வளோதான், our dish is done. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ our Surakkai Subji is ready.
சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி சொரக்காய் சப்ஜி எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? ஸோ மீனா சமையலை பாருங்க, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.